இப்பொழுது நாங்கள் சுமூகமாக பேசி திருக்குர்ஆன் சம்பந்தப்பட்ட சில வரிகள் அவர்கள் மனது புண்படும்படி இருந்திருந்தால் அதை நீக்குவதற்கு நான் தயார் என்று சொல்ல அவர்கள் சில காட்சிகளை குறிப்பிட்டார்கள். சரிங்களா? அந்த காட்சிகளை நான் நீக்குவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள் இனி பிரச்சனை இல்லை, இதில் வாக்குவாதத்திற்கு இனி இடமில்லை எங்கள் மத்தியில். அதாவது முஸ்லிம்களுக்கும் என் திரைப்படத்திற்கும் இனி வித்தியாசம், கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஆனால் இப்பொழுது வேறு சில விபரீதமான செய்திகள் என்னை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றன. அவை எனக்கும் நாட்டிற்கும் பதற்றம் தரக்கூடிய செய்திகளாக இருக்கும். எனது முஸ்லிம் குடும்பத்திற்கும் எனது முஸ்லிம் ரசிகர்களுக்கும் மொத்தமாக மற்ற எனது ரசிகர்களுக்கும் எந்த ஆபத்தும் வராமல், வேறு தரப்பிலிருந்து எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது சட்டத்தின் கடமை, அரசின் கடமை, காவல்துறையின் கடமை என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவர்களும் சாட்சி, தமிழகமே சாட்சி. வேண்டி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவரும் எடுத்து விடுவதாக சொல்லியிருக்கிறார். புண்படுத்தக்கூடிய வகையில் யாருக்கும் எதிராக இந்த படம் எடுக்கவில்லை என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அதை நீங்களே கருணை கூர்ந்து பத்திரிகையாளரிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். நானும் திரு பஷீர் அகமது தேசிய லீக் தலைவரும் சொன்னோம். அவர் கேட்டுக்கொண்டார். நாங்களும் எங்களுடைய இதர சமுதாய தலைவரிடம் பேசி அவர்கள் சொன்ன கருத்துக்களை அவர் முன்பு வைத்தோம். அவர் கருணை கூர்ந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார். எந்த விதமான திருக்குர்ஆன் ஆயத்துகள், வசனங்கள் அதிலே ஒழிக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் உத்தரவாதம் சம்மதம் அளித்திருக்கிறார். நீக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீக்கிய பின்பு படங்கள் திரையரங்குகளில் திரையிடப்படும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பு தருமாறு தேசிய லீக்கின் கட்சியின் சார்பாக, ஒன்றுபட்ட இஸ்லாமிய மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.